அமுத கலசம் சிறுகதை. ஆசிரியர் இருதயநாத் அவர்கள். பால்ய நண்பர்களான பாலனும் நாதனும் அன்று இரவு வெகுநேரம் வரையிலும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேச்சு முடிந்து வீட்டுக்கு புறப்பட்ட பாலன், நாதன், என் பையனை ஏதாவது ஒரு காலேஜிலே சேர்க்க வேண்டும். ஒரே பிடிவாதமாக பிஏ பட்டம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் பலன் கிடைக்கவில்லை. நீ யாரையாவது பார்த்து ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டார். கலாசாலையில் சேர்ப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சியை வேலை தேடும் விஷயமாக எடுத்துக்கொள்ளலாமே. உன் பையன் பிஏ படித்துவிட்டு என்ன பிரமாதமாக புரட்டிவிடப் போகிறான். கல்லூரியில் வாசிக்க வைப்பது நல்லதுதான், ஆனால் விரலுக்கு தகுந்த மோதிரம் தானே செய்ய வேண்டும். உன்னால் 4 வருஷம் கல்லூரி படிப்புக்கு செலவு செய்ய முடியுமா என்று திருப்பி கேட்டார் நாதன். என்ன செலவானாலும் சரி, படித்து பட்டம் பெற வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது நாம் அதை தடை செய்யக்கூடாது. பட்டம் பிற்கால வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கலாம் அல்லவா என்றார் பாலன். செலவு செய்ய போகிறவன் நீயே அதை பற்றி கவலைப்படாத போது உன் பிள்ளை படித்து பட்டம் பெறுவதற்கு நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? சரி, நாளை காலையில் வா, ப்ரொஃபஸர் ராஜன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அவர் எனக்கு தெரிந்தவர், நல்ல மனிதர். அவரால் செய்யக்கூடியதை அவர் செய்வார் என்றார். மறுநாள் இருவரும் ப்ரொஃபஸர் ராஜனுடைய பங்களாவுக்கு புறப்பட்டனர். அவர்கள் அங்கு சென்ற சமயத்தில் ராஜன் தன் மனைவி லில்லியுடன் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து உல்லாசமாக பேசிக்கொண்டிருந்தார். தங்களுடைய பங்களாவுக்குள் இருவர் வருவதை கண்டதும், மிஸ்டர் நாதனா, வாருங்கள் வாருங்கள் என்று இழுத்தார் ராஜன். வாருங்கள் என்று ராஜன் இழுத்ததை கண்டு நாதன் அவரது முகத்தை உற்று பார்த்தார். அப்பொழுது ராஜனும் அவரது மனைவியும் ஏக காலத்தில் பாலனை ஒரு விதமாக வெறித்து பார்த்து கொண்டு இருந்தனர். அப்போது அந்த தம்பதிகளின் முகத்திலே பலவிதமான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தன. அவர்களை பார்த்த பாலன் திடுக்கிட்டு தலை குனிந்து கொண்டார். இந்த காட்சியை கண்ட நாதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் ராஜன் உடனே தன்னை சமாளித்து கொண்டு அவர்களை வரவேற்றார். அப்போது பாலனுடைய முகத்திலே ஈயாடவில்லை. அவருக்கு நாம் ஏன் இங்கு வந்தோம் என்று கூட இருந்தது. சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் லில்லி பிஏஎல்டி பட்டம் பெற்று ஒரு ஹை ஸ்கூலில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தாள். ஆனால் அந்த பணியிலே அவளுக்கு போதிய ஊதியம் கிடைக்காததால் ஆசிரியை தொழிலை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்தாள். அந்த கம்பெனியில் அவள் வேலை செய்த பிரிவில் சுமார் 20 குமாஸ்தாக்கள் வரை இருந்தார்கள். அவர்களில் சிலர் திருமணம் ஆகாத வாலிபர்கள். லில்லியைப் போல வேறு 2 பெண்களும் அங்கு வேலை செய்து வந்தார்கள். அவர்களில் லில்லியே மிகவும் அழகு வாய்ந்தவள், உயர்ந்த படிப்பு படித்தவள். எனவே லில்லியின் நல்ல அபிப்பிராயத்தை பெறுவதற்காக கல்யாணமாகாத சில வாலிபர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முயற்சித்ததில் ஆச்சரியமில்லை. லில்லிக்கு அவள் வேலை சுலபமாக இருக்கும் பொருட்டு ஒவ்வொரு வாலிபரும் நான் நீ என்று அவளுக்கு உதவி செய்ய விரும்பினார்கள். இருந்தாலும் அவர்களுடைய போட்டி லில்லிக்கு பெரிதும் தர்ம சங்கடமாக இருந்தது. அவள் ஏழ்மையான குடும்பத்தில் அடக்க ஒடுக்கத்துடன் வளர்ந்தவள். ஆதலால் அவளுக்கு மற்ற குமாஸ்தாக்களுடன் சரளமாக பழக முடியவில்லை. தவிர எல்லோருமே கல்மிஷமற்றவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணிவிட முடியுமா? ஆகையால் அவள் ஆபீஸிலே வேலை செய்யும் விஷயத்தில் ஒருவருடைய உதவியும் தனக்கு தேவையில்லை என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டாள். ஆனால் நல்ல காத்திரமோ தன்னை காட்டிலும் அதிக படிப்போ இராத அப்பாவியான ஒரு குமாஸ்தா மாத்திரம் அவளுக்கு ஏதாவது உதவி செய்து வந்தார். அதை அவள் தடுக்கவில்லை. ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அனுபவம் வாய்ந்த ஒரு குமாஸ்தாவின் உதவி எப்படியும் வேண்டியதுதானே. தங்களை காட்டிலும் எந்த விதத்திலும் உயர்ந்த லில்லி மீது மற்ற 2 பெண் குமாஸ்தாக்களும் பொறாமை கொண்டனர். லில்லி தங்களிடம் கண்டிப்பாக நடந்து கொண்டதற்காக மற்ற குமாஸ்தாக்கள் அவள் மீது ஆத்திரம் கொண்டனர். எனவே அவர்கள் எல்லோரும் சதி செய்து லில்லிக்கு விரோதமாக அபாண்டமான வதந்தி ஒன்றை கிளப்பிவிட்டார்கள். அந்த அப்பாவி குமாஸ்தா லில்லியின் காதலன் என்பதுதான் அந்த வதந்தி. மேற்படி வதந்தி நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து லில்லியை திடுக்கிட செய்துவிட்டது. தன்னை பற்றி ஆஃபீஸிலும் வெளியிலும் பலர் பலவிதமாக பேசியதை லில்லியே தன் காதால் கேட்க நேர்ந்தது.
இந்த நிலையில் லில்லிக்கு மனவேதனை தாங்க முடியவில்லை. அதிக ஊதியத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு அமைதியான ஆசிரியை தொழிலை விட்டு வந்ததற்கு இத்தகைய தண்டனையா என்று ஏங்கினாள். மன அமைதி ஏற்படுவதற்காக அவள் 1 மாதம் லீவு எடுத்துக்கொண்டாள். ரஜாவிலிருந்து திரும்பி வந்த பின்னரும் பழைய தொல்லைகள் ஓய்ந்த பாடில்லை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக தொடங்கியது. அவள் அப்பாவி குமாஸ்தாவை காதலிக்கிறாள் என்ற பேச்சு எங்கும் நிலவியது. ஒரு நாள் அந்த குமாஸ்தா லில்லியிடம், நான் இனி ஆஃபீஸிலே உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்று கூறுவதற்காக வருந்துகிறேன். தங்களுடன் நான் இனி பேசவும் மாட்டேன். என்னால் உத்தம குணம் படைத்த உங்களுக்கு கெட்ட பெயர் எதற்கு என்று துயரத்துடன் கூறினான். ஒரு நாள் லில்லி ஆஃபீஸுக்கு சென்றபோது திடுக்கிடும் செய்தி அவளை வரவேற்றது. அவளையும் ஏழை குமாஸ்தாவையும் பற்றிய வதந்தி கம்பெனி மேனேஜருக்கு எட்டிவிடவே அவர் மேற்படி குமாஸ்தாவின் நடத்தையை கண்டித்து அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்து விட்டார். இதை கேட்டதும் லில்லியின் கண்களிலே நீர் ததும்பியது. நிரபராதியான குமாஸ்தாவுக்கு இந்த வித தண்டனையா? இது என்ன பாழும் உலகம்? லில்லி கண்ணீரை துடைத்து கொண்டாள். பல நாட்களாக அவள் மனதிலே எங்கேயோ ஒரு ஓரத்தில் மறைந்து கிடந்த எண்ணம் வலுவடைந்தது. செல்வந்தனாகவும் பட்டம் பெற்றவனாகவும் இருந்து அன்பில்லாவிட்டால் என்ன பலன்? படிப்பில் தன்னை காட்டிலும் குறைந்தவரை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று மனிதன் இயற்றியுள்ள சட்டமோ ஆண்டவனின் சட்டமோ கூறவில்லை. சில அயோக்கியர்களின் கற்பனையில் இருந்து உதித்த வதந்தியை உண்மையாக்கிவிட்டால் அவ்வாறு செய்வது தர்மத்துக்கு முரணல்ல. தன்னுடைய முயற்சியால் அந்த குமாஸ்தா மேல் படிப்பு படிப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டால் போகிறது. தன்னுடைய அபிப்பிராயத்தை அந்த குமாஸ்தாவுக்கு தெரிவித்தாள் லில்லி. இதை கேட்டதும் அவனுக்கு உலகமே சுழல்வது போல் இருந்தது. மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நோயாளிக்கு அமுத கலசம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவன் உடலும் மனமும் பூரிப்படைந்தன. இருவரும் ஏக காலத்தில் கம்பெனி வேலையை ராஜினாமா செய்தனர். லில்லி ஒரு ஹைஸ்கூலிலே வேலைக்கு அமர்ந்தாள். அந்த ஏழை குமாஸ்தா எவ்வளவோ சொல்லியும் அவனை வேறு வேலை தேடுவதற்கு அவள் அனுமதிக்கவில்லை. அவனுடைய மேல் படிப்புக்கு அவளே உதவி செய்தாள். அதிர்ஷ்டவசமாக அவனும் சில வருஷங்களில் கல்லூரி படிப்பை பூர்த்தி செய்து BA BD பட்டம் பெற்றான். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெரிய படிப்பே இல்லாத ஏழை குமாஸ்தாவாக இருந்த தன்னை உத்தாரணம் செய்து தன் வாழ்க்கையே மாற்ற வந்த ஒரு தேவதையைப் போல லில்லி அவன் கண்ணுக்கு காட்சி அளித்தாள். அந்த பங்களாவின் வாசல் புறத்திலே இன்று ப்ரொஃபஸர் ராஜன் BA BD என்று எழுதப்பட்டு இருந்த பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் ராஜனுக்கும் லில்லிக்கும் விரோதமாக வதந்தியை கிளப்பி விடுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்தான் பாலன். அந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்த்த பொழுது பாலனுக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை. ஆனால் ராஜனும் லில்லியும் பாலனின் நிலையை நன்கு அறிந்து கொண்டனர். பாலன் மீது அவர்களுக்கு அந்த காலத்தில் மிகுந்த ஆத்திரம் ஏற்பட்டது உண்மைதான். எனினும் பாலனின் விபரீதமான போக்கு அவர்களுக்கு இறுதியில் நன்மையாகவே முடிந்துவிட்டதல்லவா? எனவே அவர்கள் புன்முறுவலுடன் 2 நண்பர்களையும் வரவேற்றனர். இவர் எனது நண்பன் பாலன் என்று நாதன் தனது நண்பரை அறிமுகம் செய்து வைத்த பொழுது, பாலன் அவர்களை எங்களுக்கு வெகு காலமாக நன்றாக தெரியுமே என்று மாத்திரம் சொன்னார் ப்ரொஃபஸர் ராஜன். தாங்கள் வந்த காரியத்தை நாதன் அவரிடம் தெரிவித்த பொழுது, நீங்கள் சிறிதும் கவலைப்படவே வேண்டாம். இது என்ன பிரமாதம்? உங்கள் பையன் காலேஜில் சேர்ந்து விட்டதாகவே நினைத்து கொள்ளுங்கள். நாளைக்கு அவனை எங்கள் காலேஜுக்கு அழைத்து வாருங்கள் என்றார் ப்ரொஃபஸர் பாலனை பார்த்து. பாலனின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. எந்த ராஜனுக்கு ஒரு காலத்தில் அவர் இல்லாத ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டு தீங்கு இழைத்தாரோ அதே ராஜன் அவருடைய தீச்செயலை மறந்து உதவி செய்ய முன் வந்ததை நினைக்க நினைக்க அவர் மனதை என்னமோ செய்தது. ஒரு காலத்தில் தான் அவர்களுக்கு இழைத்த அநீதிக்காக அவர்களிடம் மன்னிப்பு கோருவது போல பாலனின் கண்கள் நீரை வடித்தன. அன்பானவர்களே, இருதயநாத் அவர்கள் எழுதிய அமுத கலசம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.